அங்க 2015ஆம் ஆண்டு இப்போ வந்த வெள்ளம், இப்போ வந்த மழையில அரசும் வரிஞ்சு கட்டி கொண்டு முனைப்போடு பல நலத்திட்ட உதவிகளை, நிவாரணப் பணிகளை எப்படியெல்லாம் ஈடுபட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு ஈடாக நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட கட்சி, ஒரே கட்சி எதுனா அது நம்ம கட்சி தான். எல்லா அமைச்சர்களும் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போயாச்சு. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும், எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் அத்தனை பேரும், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் அத்தனை பேரும் ஃபீல்டில் இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நின்றாங்க, கை கொடுத்தாங்க. அதனால்தான் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆனா அன்னைக்கு அரசின் சார்பில் உதவி செய்யறோம்னு சொல்லி அந்த உதவி பொருட்களை எல்லாம் சில மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. வேன்ல, லாரியில், பஸ்ல எல்லாம் அனுப்பிச்சு வச்சாங்க. அதில் அனுப்பிச்சு வைக்கும் போது கூட ஸ்டிக்கரை ஒட்டி, அம்மையார் ஜெயலலிதாவுடைய படத்தின் ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுகன்னு சொல்லி ஒட்டி அனுப்பிச்சுட்டாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பாகுபாடு இல்லாமல் அது யாராக இருந்தாலும் அவருக்கு துணை நின்ற ஒரு கட்சியாக, துணை நின்ற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. 6000 ரூபாய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பா சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் முழுமையாக சென்னையை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்கள் எங்கெங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை பேருக்கும் நிச்சயமா உறுதியா 6000 ரூபாய் வழங்கப்படும். எப்படி மகளிர் உரிமை தொகை தகுதி உள்ளவர் அத்தனை பேருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அதை அறிவித்து அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் இந்த 6000 ரூபாய் தகுதி உள்ள அத்தனை பேருக்கு நிச்சயமாக உறுதியாக வழங்கப்படும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, இப்போ கூட நான் சீக்கிரம் போகணும். காரணம், ஒன்றிய அரசியலிருந்து ஒரு குழு வந்திருக்கு. 3 நாட்களாக வெள்ள பாதிப்பு பகுதிகளெல்லாம் சுற்றி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட 3 நாட்களாக ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகள் கூட நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, டிவிலையும் பார்த்துருப்பீங்க. இந்த வெள்ள சேதத்தை மிக சாமர்த்தியமாக தமிழ்நாடு அரசு கையாண்டிருக்கிறது என்று அதிகாரிகள், எங்கிருந்து, தமிழ்நாட்டு அதிகாரிகளா, ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள். ஒன்றிய அரசோடு நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம் அரசியல் ரீதியாக, ஆனால் அதையெல்லாம் மறந்து ஒன்றிய அரசியலிருந்து வந்து இங்கே ஆய்வு செஞ்சிருக்கக்கூடிய அதிகாரி அத்தனை பேருமே இன்றைக்கு அதை பணதார பாராட்டி இருக்கிறார்கள். செய்தியை பார்க்கிறோம். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.